வெள்ளாள பிள்ளைமார், வேளாள பிள்ளைமார் இது 2 வேற வேறயா? அப்படின்னா வேற வேற தான். வெள்ளாள பிள்ளைன்னா, வெள்ளாமை விளைச்சல் விளைய வைக்கிறவங்க. வெள்ள நீரை பெருக்கி, அதன் மூலமாக ஆ விவசாயம் பண்றவங்க. பயிர் தொழில் செய்யக்கூடியவங்க. வேளாள பிள்ளைமார் அப்படின்னாக்க, நெருப்பை பயன்படுத்தி அ வ தொழில் செய்யக்கூடியவங்க. பானை சட்டி செய்றாங்க. பானைய நெருப்ப வச்சு சுட்டு எடுத்து தான் வியாபாரத்துக்கு, வணிகத்துக்கு கொண்டு வர முடியும். அதே மாரி பூஜை செய்றவங்க, யாகம் வளர்க்கிறவங்க, அவர்கள் நெருப்ப பயன்படுத்தணும். நெருப்ப கையாளணும். அடுத்து கொல்லர்கள், தட்டர்கள், கொல்லர்கள்னா இரும்பு செய்றாங்கல்ல, விவசாயத்திற்கான உபகரணங்கள்லாம் செஞ்சு தராங்க. அவங்க இரும்பை ஆ உருக்கி பல்வேறு வடிவங்கள் குடுப்பாங்க. அந்த தொழில் செய்றாங்க. அவர்களும் வேளாளர்கள். பொன்னை உருக்குறவங்களும் வேளாளர்கள். பொன்ன உருக்கி, அதை தட்டி வடிவமைச்சு ஆபரணங்கள செய்யக்கூடியவங்க வேளாளர்கள். அடுத்தபடியா, இறந்த உடல்களை அந்த பானை சட்டிய எப்படி சுடுறாங்களோ, அதே மாரி சுட்டு எரிக்கிறவங்களும் வேளாளர்கள். இது எல்லாருமே யார் அப்படின்னா, பறையர்கள்.